பிஜேபி-டிஎம்கே மீண்டும் பேசுகிறதா? தமிழ்நாடு அரசியலிலும் தேசிய அளவிலும் இப்போது மிக விறுவிறுப்பாக விவாதிக்கப்பட்டு வரும் ஒரு முக்கிய அரசியல் தகவல் இதுதான். தற்போதைய சூழ்நிலையில் டெல்லி வட்டாரங்களில் பிஜேபி மற்றும் டிஎம்கே இடையே பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளதாக பல்வேறு அரசியல் தகவல்கள் பரவி வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தையில் டிஎம்கேவுக்கு சில முக்கிய மத்திய அமைச்சரவை பதவிகள் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தேசிய அரசியல் களத்தில் கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக டிஎம்கே எம்பி கனிமொழியின் பெயரும் இந்த புதிய அரசியல் சமன்பாட்டில் மத்திய அமைச்சர் பதவிக்காக பேசப்படுவதாக வெளியாகும் செய்திகள் பரபரப்பை கூட்டியுள்ளன. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை பின்னணியில் ஒரு மிகப்பெரிய அரசியல் வியூகம் மறைந்திருக்கிறது. இது வெறும் தமிழக மாநில அளவிலான கூட்டணி கணக்கு மட்டுமல்ல. இதுதான் பிரதமர் நரேந்திர மோடியின் மாஸ்டர் மூவா. டிஎம்கேவுடன் புதிய அரசியல் கூட்டணி அமைந்தால் நாடாளுமன்றத்தில் என்டிஏவின் உண்மையான பலம் எந்த அளவுக்கு அதிகரிக்கும்? வருங்கால அரசியல் நகர்வுகளை மனதில் கொண்டு என்டிஏ கூட்டணியின் எம்பிக்கள் எண்ணிக்கையை 355 என்ற மிகப்பெரிய இலக்கை நோக்கி உயர்த்த திட்டமிடப்படுகிறதா? நாடாளுமன்றத்தில் மிக முக்கிய சட்ட திருத்தங்களை நிறைவேற்ற தேவையான 3/2 பங்கு மெஜாரிட்டியை அடைவதற்கான மாபெரும் திட்டமா இது? ஒரே நகர்வில் பல அரசியல் கணக்குகள். தமிழ்நாட்டில் புதிய சமன்பாடு, மத்திய அமைச்சரவையில் வாய்ப்பு மற்றும் நாடாளுமன்றத்தில் என்டிஏவின் ஆதிக்கம். இதுதான் மோடியின் அடுத்த கட்ட அரசியல் ஸ்ட்ராட்டஜியா? எதிர்கால அரசியல் சூழலை முன்கூட்டியே கணித்து அதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுதே முடுக்கப்பட்டுள்ளதா? இது வெறும் வழக்கமான அரசியல் கூட்டணியா அல்லது மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மூவா? இந்த தகவல்கள் தற்போது இந்திய அரசியலிலேயே புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளன. இது உண்மையிலேயே வெறும் பேச்சுவார்த்தை தானா அல்லது நரேந்திர மோடியின் மாஸ்டர் மூவா? கனிமொழிக்கு மத்திய அமைச்சர் பதவி, 355 எம்பிக்கள், 2 பங்கில் 3 மெஜாரிட்டி. இந்த அரசியல் கணக்கு எங்கே போய் முடியும்? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள். சமீபத்தில் டிஎம்கே எம்பி கனிமொழி டெல்லியில் சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்ததும், சபாநாயகர் அளித்த தேநீர் விருந்தில் பங்கேற்றதும் எதிர்க்கட்சிகளால் ரகசிய கூட்டணி என விமர்சிக்கப்பட்டாலும் எம்பிக்களின் இருக்கை அமைப்பு தொடர்பான சாதாரண சந்திப்பு தான் அது என்று டிஎம்கே தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை மற்றும் மாநில உரிமைகள் சார்ந்த சட்டங்கள் வரும்போது நடக்கும் வழக்கமான பேச்சுவார்த்தைகளே தவிர 355 எம்பிக்கள் மற்றும் கூட்டணி தொடர்பான தகவல்கள் அனைத்தும் தற்போதைக்கு இணையத்தில் வலம் வரும் அரசியல் ஊகங்கள்தான்.